ஆக்ரா போறதுக்குமே நடுவில் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக நிப்பாட்டணும். அப்ப நிப்பாட்டுற இடத்துல எல்லாரும் கை கழுட்டு வந்துட்டாங்க. இவர் எப்போதுமே கை கழுவும் போது இவருக்கு ஆய் வந்துடும். ஆய் வந்ததுக்கு அப்புறம் வேற கழுவணும். அதுக்கு 2 கழுவுனா மட்டும்தான் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்கும். அதனால இவர் போய் சாப்பிடறதுக்காக நான் எல்லாம் கை கழுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் நின்றுட்டு இருந்தேன். ஏன்டா அடிக்கிறேன் ஆய் போறேன். சரி ஓகே. அங்க இது மாதிரி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒண்ணுதான். அதுல கதவை திறந்தான். கதவு டமால் அப்படின்னு சாத்துச்சு. சாத்திரம்னு இவனும் டமால்னு திறந்தான். உள்ள ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு அவரு? எதுக்கு ஒண்ணு அடிச்சாரு அவரு? அடிக்கல, தலையில அதுவும் சும்மா இல்ல, ஆய் கழுவுன கையோட ஒரு அடி. சிரிப்பு தாங்க வரல. அவர்கிட்ட போய் திரும்ப சண்டைக்கும் போக முடியாது நம்மளால. யோ ஏன் அடிச்ச? யோ அவன் ஆய் போறத பாக்குறேன், எப்படி கேட்க முடியா? நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். இவங்க எல்லாம் இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத சொல்லலாமா வேணாமா சொல்ல கொஞ்ச நேரத்துல சரி சொல்லாம அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். பார்த்தா உள்ள ஆய் போனாரு இருக்குல்ல, அவர் அப்பதான் வெளில வந்தாரு. அதாவது அவர் பாத்துட்டு போனதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருந்தது. 5 போட்டிருக்கா, உள்ள டெம்பரேச்சர் என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? வெளியே அதிகம், உள்ள 24, வெளியே 23, வெளில 23. உன்னை அவன் ஆய் கையில் அடிச்சது தப்பே கிடையாது. அவன் ஆயே தூக்கி ஒன்னு அடிச்சிருக்கணும்.